பிரசாந்த் கிஷோர் தன்னோட சமீபத்திய பேட்டியில் வந்து தாவேகா தனித்து தான் போட்டியிடும் அப்படின்ற கருத்தை எதிர்வச்சிருந்தார். ஸோ அதன் காரணமாக தான் எடப்பாடி இந்த மாதிரியான ஒரு சமிக்கைகளை வெளிப்படுத்துறாரு. நம்ம அது ரொம்ப முன்னாடி சொல்லிட்டோம். பிரசாந்த் கிஷோர் இப்போ சொன்னதை பற்றி நீங்கள் ஏன் குழப்பறீங்க? நம்ம வந்து தாவேகா ஆரம்பித்த நாள்லேயே சொல்லிட்டோம் அவங்க தனித்து தான் போட்டிடுவாங்க. 2031 தான் அவருடைய களம். அதற்கான ஒரு பயிற்சியாக 2026 வைக்கிறாரு. ஒரு டிஸ்ரப்டராக இருக்க விரும்புகிறாரு. அது என்னதுன்னு பார்த்துருவோமேன்னு ட்ரை பண்ணுறாரு. அதற்காக தான் இவ்வளோ மெனக்கிறார். இப்போ ஒரு கட்சியில் 3 ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கான தேவை என்ன இருக்குது? ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே வச்சிருக்காரு. ஆதவ அர்ஜுனா அப்புறம் கூட்டு வராரு. அவர் போய் வந்து பிரசாந்த் கிஷோரை கூட்டு வராரு. பிரசாந்த் கிஷோர் ஐ வில் ஹெல்ப் ஹிம் டு ஃபார்ம் த கவர்மெண்ட்ன்றார். அப்போ இவ்வளோ மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு 100 செலவழிக்கணும்ல. இப்போ ஜான் ஆரோக்கியசாமியுடைய டீமுக்குன்னு அவருக்கு ஒரு 100 செலவழிக்கணும்ல. பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து அவருக்கு ஒரு 100 ஓசிக்கு வர மாட்டார்ல. அவருக்கு நானும் சொல்கிறேன் 350 கோடியா 400 கோடியாங்கள போல 10 கோடியாவது கொடுக்கணும்ல. அப்போ இந்த மெனக்கடல் இருக்குது. ரைட். அப்போ வந்து அவர் ஹீ இஸ் வெரி சீரியஸ் அபவுட் தட் நான் சொல்ல வரேன். இதை நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து என்னைக்கு வந்து நம்ம தலைமையில் ஒரு நம்பி வருவாங்கன்னு சொன்ன போல இருந்து இந்த பாயிண்ட் நம்ம மாற்றி சொல்ல. அப்போ அவரோட நோக்கம் இப்போ இல்லை. ஆனால் ஒருவேளை எல்லாமே வந்து சரியில்லாமல் போச்சு, நம்ம நினச்ச மாதிரிலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை சார், எல்லாம் தோஞ்சிருக்கு, யாருமே கூட்டணி சேரல, காங்கிரஸ் வரல, கம்யூனிஸ்ட் வரல, மதிமுக வரல, விசிக வரல, திமுக கூட்டணி உடையல, நத்திங் இஸ் கோயிங் பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் அஸ் அப்படின்னா அவர் ரீதிங் பண்ணுவார். அதுவும் எப்போ நடக்குங்கிற முன்னாடி சொல்லிட்டோம். அதை தான் பிரசாந்த் கிஷோர் சொன்னார், டிசம்பர் ஜனவரிக்கு முன்னாடி இல்லைன்னு. அதே வார்த்தையை தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அதே வார்த்தையை தான் இப்போ சொல்லியிருக்காரு.